கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் இடையே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க 112 கோடி நிதி ஒதுக்கி 8 மாதங்களாகியும் பணிகள் தொடங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். துறைகளை பார்த்து பேசணும். அவங்க இது 100 கோடிக்கு மேலே ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு, கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்னாங்க. ஆனால் அதே மாரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கல. அதுக்கான காரணங்கள் சில பேர் சொல்லும்போது கார்பரேட்ஸு அந்த மாவட்டத்துக்கு இந்த மாவட்டத்துக்கும் உள்ள ஒரு யூகோ பிரச்சனால போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பொதுமக்கள் இதுக்கு பாதிக்கப்படக்கூடாது. அதனால் இந்த பாலத்தை உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை சீரமைப்பு பெரிய பாலமாக அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு எங்கள் இந்த தொகுதியின் மக்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜனார்தனன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜனார்தனன். 8 மாதங்களாகியும் மேம்பால பணிகள் தொடங்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம் பரிதா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் இடையே தென்பெண்ணையாற்றின் குறுக்கே தரைப்பாலம் சுமார் 100 ஆண்டு காலமாக இருந்து வந்த நிலையில் கடந்த 2024 ஆண்டு பெய்த கனமழை மற்றும் பெஞ்சல் புயலில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கில் தரைப்பாலம் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டன. அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் விளைபொருட்கள் கொண்டு செல்வதற்கும் திருக்கோயில் மற்றும் அரகண்டநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து திருக்கோயில் மற்றும் விழுப்புரம் நோக்கி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களுக்கு 5 கிலோமீட்டர் தூரம் விரைந்து செல்வதற்கு உண்டான வழியாக தரைப்பாலம் இருந்து வந்த நிலையில் சுமார் 20 ஆண்டு கால இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 4 வழிச்சாலை திட்டத்துடன் உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு சுமார் 112 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 8 மாதங்கள் கடந்தும் இதுவரையில் பணிகள் தொடங்காததால் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி அதற்குண்டான பணியை விரைந்து செயல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. தேர்தல் நெருங்கி வருவதால் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் அதிகாரிகள் அலட்சிய போக்கில் இப்பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. 20 ஆண்டு கால பொதுமக்களின் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் உயர்மட்ட மேம்பால பணியை தொடங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பெரிதா. விவரங்களுக்கு நன்றி ஜனார்தனன்.